வேல்முருகனாகிய நான் எப்போதும் உண்மைக்கு மாறான செய்தியோ பேரவையில் பொய் என்ற வார்த்தை வரக்கூடாது என்று சொல்வார்கள். அதையும் கூட கடைபிடித்து நான் மரபுகளையும் விதிகளையும் அவையின் மாண்புகளையும் கடைபிடித்து பேசுகிற ஒருவனை ஒரு கூச்சல் குழப்பத்தின் ஊடாக முதலமைச்சர் அவர்களுக்கும் தவறான தகவலை தந்து முதலமைச்சர் அவர்களே வாயால் வரக்கூடாத ஒரு வார்த்தை என்னை பற்றி குறிப்பிட்டார்கள். அது எனக்கு மிகப்பெரிய மனவேதனையும் மன வருத்தத்தையும் அளித்தது. அதற்கு மருந்து இடுவது போல் நேற்று முதலமைச்சர் அவர்கள் என்னை அழைத்து நான் உங்களை ஒன்றும் தவறாக பேசவில்லை என்று சொல்லிவிட்டு நீங்கள் என்னிடத்தில் வைத்த கோரிக்கையான பண்ருட்டி தொகுதிக்கு தடுப்பணைகள் ரூபாய் 63 கோடி ரூபாயில் அமைத்து தரப்படும் என்று அறிவித்து அதை மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மூலமாக அறிவிக்க செய்திருக்கிறேன், மகிழ்ச்சியா என்று என்னை அழைத்து கேட்டார். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வைக்கிற வேண்டுகோள், உண்மை இவ்வாறு இருக்கின்ற போது பிரதான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து கூச்சல் குழப்பம் இட்டார்கள் என்பதற்காக நான் போராடி பெற்றுத்தந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு பேரவையில் என் கருத்தை முழுவதுமாக பதிவு செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன்.